வணக்கம் நண்பர்களே. இங்கிலாந்து vs இந்தியா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அட் எக்பாஸ்டன் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போது. இந்த வீடியோல நம்ம ஸ்பெசிஃபிக்கா டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இந்தியாவோட பிளேயிங் 11 என்னவா இருக்க போகுது. சோ என்னோட ப்ரெடிக்ஷனா தான் நான் சொல்ல போறேன். பட் இந்தியன் டீம் வேற மாதிரி கூட யோசிக்கலாம். நார்தனா ஒரு சேஞ்ச் கண்டிப்பா பண்ணுவாங்க. ஷர்துல் தாக்கூருக்கு பதிலாக குல்தீப் யாதவ கண்டிப்பா உள்ள எடுத்துட்டு வருவேன். ஓகேங்களா? ஏன்னா இந்தியா இந்த பர்டிகுலர் எக்பாஸ்டன் டெஸ்ட் வின் பண்ணணும்னா 20 விக்கெட்ஸ் எடுத்தாலும் ஓகே. அதே மாதிரி எக்பாஸ்டன் விக்கெட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட் ஃப்ரம் லீட்ஸ். எக்பாஸ்டனும் ஃபிளாட் ட்ராக்கா இருக்கலாம். ஆனா 4th டே 5th டே ரஃப் நிறைய கிரியேட் ஆக சான்சஸ் இருக்கு. ஸ்பின்னர்ஸ் வில் பி கமிங் இன்டு தி ஈக்குவேஷன் கம்பேர் டு லீட்ஸ் டெஸ்ட் மேட்ச். ஏன்னா இந்த பவுன்ஸ் லெவலும் பாத்தீங்கன்னா எக்பாஸ்டன்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும் கம்பேர் டு லீட்ஸ். அப்படின்னும் போது 2 ஸ்பின்னர்ஸ் வச்சு இந்தியா கண்டிப்பா டாமினேட் பண்ணலாம். டாஸ் வின் பண்ணி பேட்டிங் தான் இந்தியா எடுக்கணும். ஏன்னா இந்த கண்டிஷன்ஸ் வேற. அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா ஐ வில் டெஃபினெட்லி பிளே குல்தீப் யாதவ். வேணும்னா பிரசித்த டிராப் பண்ணிட்டு ஒரு ஆகாஷ்தீப் எடுத்துட்டு வரலாம். இல்ல ஒரு அக்ஷதீப் ஆப்ஷனா இருக்காரு. மேபி பிரசித் வில் பி கெட்டிங் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு அதுல பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? பட் நான் சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிதிஷ்குமார் ரெட்டி மை ரீப்ளேஸ் ஷர்துல் தாக்கூர் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் ஆல்சோ மை கமின்ற மாதிரி சிலது படிக்கிறேன். எனவே என்னோட கருத்தை நான் சொல்லிட்டேன். உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க.